சுரேஷ், தற்பொழுது நீங்க ரஜினியின் இல்லம் முன்பு இருக்கிறீங்க. தமிழ் திரையுலகத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நடிகர் விஷால் சொன்னாரு. அதை நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து நடிகர் கருணாசும் பேசினாரு. இப்போ இந்த தமிழ் முன்னணி நடிகர்கள் இது குறித்து ஏன் வாய் திறக்கல? பாருங்கள் சார். கார்த்திகா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தோட இல்லத்தின் முன்பாக தான் இருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமாக இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படக்கூடியவர். பல்வேறு விவகாரங்களில், அதாவது தமிழகம் சார்ந்து இல்ல திரைத்துறை சார்ந்த விவகாரங்களில் முக்கிய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு முன்னணி நடிகர். ஆகவே அவருடைய கருத்து இந்த விவகாரம், அதாவது ஏமா கமிட்டியுடைய அந்த அறிக்கை வெளியான பிறகாக இருக்கட்டும், தற்போது தமிழ் சிறு திரையுலகிலும் இதே போன்ற பெண்களுக்கான பாலியல் சுரண்டல்கள் நடப்பதாக இடக்கூடிய அந்த புகார்களாக இருக்கட்டும், இந்த சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய கருத்து என்பது இதுவரை எதுவும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக ஒரு ட்விட்டர் பதிவோ அல்லது நேரடியாக செய்தியாளர்களுக்கு பேட்டியோ போன்ற எந்த விதமான இந்த கருத்தும் இன்னும் எதுவும் பதிவு செய்யவில்லை. இந்த சூழலில் தான் அவருடைய கருத்துக்களை பெறுவதற்காக நேரடியாக நாம் அவருடைய செய்தி தொடர்பாளர் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் எந்த கருத்தும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் தற்பொழுது அவர் சென்னையிலும் இல்லை, நடிப்பு விஷயமாக வெளியூருக்கு, அதாவது விசாகப்பட்டினத்துக்கு நடிக்க சென்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் திரையுலகில் ரஜினிகாந்தனுடைய கருத்துக்கள் என்பது அரசியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கிறது. 1996 காலகட்டத்தில் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணி இருந்த காலகட்டத்தில் அவருடைய கருத்து ஆண்டவன் வந்தாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று கூறிய அந்த கருத்தாக இருக்கட்டும், கடைசியாக அந்த துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு காலகட்டத்தில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் என்பது மிகவும் பேசுபொருளாக பார்க்கப்பட்டது. அதே போலதான் நடிகர் அஜித் ஒரு சூழலில் பேரணி, போராட்டம், அதே போன்று விழாக்களில் தங்களை பங்கேற்க வேண்டும் என அழைக்கிறார்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் ரஜினிகாந்த் மேடையிலேயே பேசியிருந்த போது உடனடியாக எழுந்து கைதட்டி வரவேற்ற விவகாரங்களாக இருக்கட்டும். காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு ரஜினிகாந்த் என்ன சொல்ல போகிறார், காவிரி விவகாரத்தில் எந்த நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில், அதாவது 2002 காலகட்டமாக இருக்கட்டும், அதற்கு பிறகாக இருக்கட்டும், இப்படி இருந்த விவகாரத்தில் ரஜினிகாந்த் நேரடியாக திரைத்துறை நடத்திய போராட்டங்கள், மௌன போராட்டமாக இருக்கட்டும், உண்ணாவிரத போராட்டங்கள் நேரடியாக பங்கேற்று அவர் தமிழக மக்களுடைய அன்பை தான் பெற்றிருக்கிறேன், தமிழக மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிற கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இப்படித்தான் இந்த சூழலை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ரஜினிகாந்த் எந்த வார்த்தை சொன்னாலும் அவருடைய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு எதிர்வினை என்பதும் மக்களிடம் சென்று சேரக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கிறார். ஆகவே இந்த விவகாரம், அதாவது ஹேமா அறிக்கையை தொடர்ந்து கேரளாவில் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் சுரண்டலுக்கு எதிரான அந்த பூதாகரமாக அங்கு உருவெடுத்திருக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் தமிழ் திரையுலகிலும் நடிகைகளாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு எதிரான இந்த பாலியல் புகார்கள் ஏதாவது நடந்திருக்குமோ என்ற ஒரு அச்சம் இருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த புகார்கள் குறித்து விசாரிப்பதற்காக தமிழ் திரையுலகில் 10 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்படும் என கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து நிலை கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த விதமான கருத்தையும் ரஜினிகாந்த் இன்னும் பதிவு செய்யவில்லை. கார்த்திகா. சுரேஷ், நீங்க சொன்னது போலவே ரஜினியுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களாக இருக்கட்டும், சமூகம் தொடர்பான கருத்துக்களாக இருக்கட்டும், மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அவருடைய துறையிலேயே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பான அவருடைய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து கமல் இது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முருகேசன், தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? கமலை பொறுத்த வரைக்கும் கமல் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சியும் வச்சிருக்கிறார். சோ தொடர்ந்து சமூகம் தொடர்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. திரைத்துறையில இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது தொடர்பாக அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கலையா? கார்த்திகா, கமலஹாசன் தரப்பில் என்ன பதில் சொல்லப்பட்டார் என்பது செய்வதற்கு முன்பு கடந்த காலத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துகிறேன். குறிப்பாக கடந்த 2009 நடிகை புவனேஸ்வரி விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அதனைத் தொடர்ந்து நாளிதழ் செய்திகள் வெளிவந்தன. அப்போது ஒரு பிரபல நாளிதழ் பிரபல நடிகைகள், அதாவது ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி உள்ளிட்ட பல நடிகைகள் குறித்தும் முன்னணி நடிகைகள் குறித்தும் அவதார ஒரு செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து நடிகர் விஜயகாந்த் தலைமையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு கண்டன கூட்டம் நடைபெற்றது. அந்த கண்டன கூட்டத்தில் நிறைவேற்ற தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த பிரபல நாளிதழ் செய்தியாளர் கைது செய்யப்பட்டார். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் ரஜினிகாந்த். ஏனென்றால் அந்த கூட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார், கமலஹாசன் பங்கேற்கவில்லை. அந்த செய்தியினால் பாதிக்கப்பட்ட நடிகை ஸ்ரீபிரியா ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து தனக்காக இந்த கூட்டத்திற்கு பேச வேண்டும் அப்படின்ற கேட்டுக்கொண்டதற்காகவே ரஜினிகாந்த் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போன்றுதான் பிரபல நடிகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ஆனால் கமலஹாசன் கலந்து கொள்ளவில்லை. அது தொடர்பான செய்திக்கும் எந்த ஒரு மறுப்புமோ ஒரு பதிலும் கொடுக்கவில்லை. இந்த நிலைதான் கடந்த காலத்தில் இருந்தது. ஏனென்றால் முன்னணி நடிகர்கள் யாருமே இது போன்ற பாலியல் விவகாரத்தில் தங்களை பதில் சொல்வதோ இல்ல கருத்து சொல்வதோ கிடையாது. சம்பந்தப்பட்டவர் கேட்டதற்காக தான் நடிகர் ரஜினிகாந்தே கூட
அன்றைய தினம் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது கேரளா நடக்கும் சம்பவம் தொடர்பாக தமிழகத்திற்கு முன்னணி நடிகர் ரஜினிகாந்த் சரி கமலஹாசன் சரி யாரும் பதிலளிக்கவில்லை. தற்போது நாம் நடிகர் கமலஹாசன் கட்சி அலுவலக்கூடிய ஆழ்வார் பேட்டை தான் இருக்கிறோம். இங்கு அவர்களை சென்னையில் கிட்டத்தட்ட கடந்த 20 நாட்களாக வந்து தொடர்ந்து மணிரத்னம் படப்பிடிப்பில் தொடர்ந்து படத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய கட்சியின் செய்தி தொடர்பாளர் பேசினோம். இதுக்கும் எனக்கு சம்பந்தம் சினிமா என்பதால் வந்து நீங்கள் சினிமா செய்தி தொடர்பை கேட்டுக்கொள்ளுங்க என்றார். சினிமா செய்தி தொடர்பாளர் நடிகர் கமலஹாசனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் இந்த தொடர்பாக இந்த பாலியல் உறவு தொடர்பாக நான் எந்த பேச மாட்டேன், தேவைப்பட்டால் அவர்கள் கேட்டதுக்காக நீங்கள் ஏதாவது நான் பதில் அளிக்கும் போது அவருடைய சொல்லுங்கள், இல்ல சமூக வலைத்தளத்தின் மூலம் நான் கூறுகிறேன் என்ற கருத்தை தெரிவித்ததாக அவருடைய செய்தி தொடர்பாளர் நம்மளும் தெரிவித்தார். கார்த்திகா, கமல்ஹாசன் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் தெரிவிப்பார் அப்படின்னு நம்பலாம். தொடர்ந்து இது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜீவ், தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? இது குறித்து வேற யாரேனும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களா? விவரம். கார்த்திகா, ஒட்டுமொத்த திரை உலகத்தினரையும் வந்துட்டு அதிர்ச்சிக்குள் ஆக்கியிருக்கக்கூடிய இந்த விவகாரத்துல முன்னணி நடிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்றது சினிமா விமர்சகர்கள், அதே போல சமூக ஆர்வலர்கள், அதே போல பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த அந்த கருத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில நாம் இருப்பது நடிகர் சூர்யாவின் இல்லத்திற்கு வெளியே இருக்கிறோம். நடிகர் சூர்யாவை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் தன்னுடைய எந்த ஒரு கருத்துக்களையும் அவர் இதுவரை பதிவிடவில்லை. இது குறித்து அவருடைய உதவியாளரை வந்துட்டு தொடர்பு கொண்டு நாம் கேட்டிருந்தோம். அவர் சொன்ன பதிலை நாம் முதல்ல பதிவு செஞ்சிருவோம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சமீபத்துல அவர் படப்பிடிப்பு தளத்துல ஏற்பட்ட அந்த விபத்துல சூர்யா அவர்கள் காயமடைந்திருந்தாரு. தற்போது அவர் ஓய்வில் இருப்பதன் காரணமாகவும் அதே போல இந்த விவகாரத்தில் அவர் எந்த ஒரு கருத்துக்களை இதுவரை அவர் தெரிவிக்கவில்லை. அவர் தெரிவிப்பாரா, வரக்கூடிய நாட்களில் அவருடைய கருத்துக்களை வந்து பதிவிடுவாரா, அல்லது அறிக்கையின் வாயிலாக தெரிவிப்பாரா, எந்த போன்ற விஷயங்களை தனிப்பட்ட முறையில ஒரு உதவியாளராக என்னால் உறுதி செய்ய முடியாது அப்படின்றதுதான் அவருடைய உதவியாளர் நமக்கு அளித்த பதில். இது மற்ற நடிகர்களை காட்டிலும் வந்துட்டு சூர்யாவினுடைய அந்த கருத்து மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் அவர் சமூக பிரச்சனைகள்ல பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வந்துட்டு முன்வைத்திருந்தாரு. குறிப்பாக நான் பட்டியலிடுகிறேன். நீட் தேர்வாகட்டும், அதே போல தமிழ்நாட்டில் காவிரி நீர் பிரச்சனை, அதே போல கள்ளச்சாராய அந்த உயிரிழப்பு, விசச்சாராய உயிரிழப்பு, கள்ளக்குறிச்சி விசச்சாராய உயிரிழப்பு போன்ற விஷயங்களைய தன்னுடைய கருத்துக்களை வந்து அரசை விமர்சித்து கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்தார். அதே போல தேசிய அளவிலும் கூட என்சிபி, அதாவது கல்விக் கொள்கை தொடர்பான தங்களுடைய அந்த கருத்துக்களை வந்துட்டு விமர்சனங்களை வந்துட்டு முன்வைத்திருந்தார். இந்த அனைத்து விஷயங்களுமே வந்துட்டு அனைத்து சமூகத்தினரையும் வந்து தட்டி எழுப்பிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. இது போன்ற முக்கிய பிரச்சனைகள்ல தன்னுடைய பங்கை, தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டும் விமர்சித்தும் நடிகர் சூர்யா தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை பதிவிட்டு வரக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த அந்த திரை உலகத்தினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த கேரளா திரை உலக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் அவர் என்ன சொல்ல போகிறார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அவர் தற்போது ஓய்வில் இருப்பதன் காரணமாகவும் அவர் எப்பொழுது இது தொடர்பான அந்த தன் கருத்தை வந்து பதிவிடுவார் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. கூடுதலாக அவருடைய சகோதரர் கார்த்திக் வந்துட்டு நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கிறார். அவரும் தற்போது வரை எந்த ஒரு கருத்தையும் வந்துட்டு வெளியிடவில்லை. இது வந்து மேலும் கூடுதலாக கார்த்திக் மற்றும் சூர்யா அவர்களுடைய அந்த கருத்துக்களை எதிர்பார்க்கும் விதமாக தற்போது இந்த சூழ்நிலையானது நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகா, முன்னணி நடிகர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வகையில நடிகர் சூர்யாவினுடைய கருத்துக்கள் என்ன, அவர் இது குறித்த கருத்துக்கள் தெரிவிப்பாரா அப்படிங்கிற விவரங்களை வழங்கினீங்க ராஜு. நன்றி.